ஹாய் நண்பா, என்னோட நேம் வந்து அருண். நான் வந்து யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்கேன். இப்போ அந்த சேனலில் வந்து இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்மளோட யூடியூப்பில் வந்து எப்படி நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம், டிஸ்கிரிப்ஷன் எப்படி நம்ம வைக்க போகிறோம், அது போக வந்து டைட்டில் எப்படி வைக்க போகிறோம், அது போக வந்து டேக் எப்படி வைக்க போகிறோம், அதுக்கடுத்து எண்டு கார்டு, அதுக்கப்புறம் வந்து ஐ பட்டன். சரிங்களா, வீடியோஸ் மேலே ஐ பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஐ பட்டன். இது மூணும் இது ஃபுல்லாக நம்ம வந்து எப்படி வைக்க போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இதுவரையும் நம்ம வந்து நிறைய லோகோ கிரியேட் பண்ணது எப்படி, சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது எப்படி, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட வீடியோஸ் வந்து ஈஸியாக எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது பார்க்க போகிறோம். இதில் வந்து டேக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேக் தான் உங்களோட வீடியோவுக்கு முக்கியமானது. நீங்கள் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் இது மூணும் ஒரே மாதிரி இருக்கணும். உங்களுக்கு ஒரே மாதிரி மீன்ஸ் சிங்க் ஆகணும். டைட்டிலோடு தான் டிஸ்கிரிப்ஷன். டைட்டில் வந்து அதோட ஹெட்லைன் வைக்கிறீங்க, ஸோ அதை பற்றி டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கணும். அதை நீங்கள் எப்படிலாம் சர்ச் பண்ணால் உங்களோட வீடியோ முன்னாடி வந்து நிற்கணுன்றதை பார்க்கணும். சரிங்களா, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, டேகில் வந்து உங்களோட வீடியோஸ் பற்றின டேக் நீங்கள் வைக்க போகிறீங்க. அதை நான் எப்படி எடுக்கணும் எல்லாத்தையும் நான் சொல்லி தந்துடுறேன். இன்னும் நம்மளோட சேனலில் வந்து நிறையா அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். என்னோட இன்னொரு சேனல் இருக்குது, அந்த சேனலில் வந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறன்ற வீடியோ ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். நண்பா, இதோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, இதில் வந்து நிறையா சொல்லித்தராங்கன்ற மாதிரி சொல்லுங்கள். உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும், இப்போதைக்கு பணம் இல்லை அப்படின்ற கான்செப்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னோட செகண்ட் சேனலை போய் பாருங்கள். அந்த சேனலில் வந்து நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருப்பேன். ஈஸியாக வந்து மணி சம்பாதிக்கிறது தான் சொல்லியிருப்பேன். அதுக்கு வந்து நீங்கள் எந்த படித்தவங்க படிக்காதவங்க அப்படி எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு மணியை வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. சரிங்களா, பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு அந்தந்த வீடியோவில் இருக்கும். சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் கொடுத்துருங்க, நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதையும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை கிரியேட்டுன்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெமரியில் போகும். அந்த மெமரியில் வந்து உங்களுக்கு என்ன வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணணும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணோடனே ஃபஸ்ட் எடுத்தனே வந்து இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டைட்டில். அந்த டைட்டில் வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த டைட்டில் வந்து அந்த வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த டைட்டில் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் டைட்டில் தர போகிறேன். அதை டைட்டில் நான் தந்ததுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் தனித்தனியாக நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதில் வந்து முக்கியமானது என்னென்னா, நம்ம டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் டேகும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி மீன்ஸ் நம்ம ஆக்சுவலி நம்ம முன்னாடி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் சிங்க் ஆகணும். சிங்க் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமாக வரும். ஃபஸ்ட் நான் இப்போ வந்து இதை நான் டைட்டில் வந்து நான் எடிட் பண்ணிட்டேன். எடிட் பண்ண உடனே அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் நம்ம போகிறோம். சரிங்களா, இந்த நம்ம டைட்டில் வந்து எப்படி, டிஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி, டேக் வந்து எப்படின்றது எனக்கு தெரியலனா அதுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நான் உங்களுக்கு எப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். அந்த ஆப்பை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, வேறு ஒருத்தவங்களோட யூடியூப்லேருந்து நீங்கள் வந்து அவங்களோட டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் எல்லாத்தையும் நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி நம்மளோட இதில் போட்டுக்கலாம். அதுக்குன்னு தனியாக ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் பற்றி நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, இது வந்து என்னோட இன்பில்டான டிஸ்கிரிப்ஷன். சரிங்களா, இது வந்து ஆல்ரெடி எப்போயுமே இருக்கிறது தான். அது போக வந்து நான் தனியாக நான் வந்து நோட் போர்டில் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறத வந்து கீழே நான் இறக்கிறேன். கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து காப்பி பண்ணதை வந்து நான் மேலே வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைட்டிலில் என்ன இருக்கோ அதையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்துனே இது பண்ணணும். டைட்டில் என்ன இருக்கோ அது டிஸ்கிரிப்ஷனில் முதல் இடத்துனே வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது மூணுமே ஒரே இதில் சிங்க் ஆகணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக மேக்ஸிமம் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே அதை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னென்னா, அந்த வீடியோ பற்றின எல்லா டீட்டெயில் தான் டிஸ்கிரிப்ஷன். சரிங்களா, அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து ஹேஷ்டேக் வந்து நீங்கள் இடையில யூஸ் பண்ணுங்கள். ஹேஷ்டேக் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கீவேர்ட்ஸ்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அந்த டேகில் நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவீங்களோ, அதை எப்படின்னா எப்படிலாம் உங்களோட வீடியோ சர்ச் பண்ணால் முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் டேகில் யூஸ் பண்ணுவீங்க. அப்படியே அந்த டேகவே நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் வந்து கீவேர்டில் போட்டுருங்க. சரிங்களா, கீவேர்டு வந்து ரொம்ப முக்கியம் தான். அதுவும் கீவேர்ட்ஸ்னு சொல்லி நான் டைப் பண்ணி தனியாக போடுறேன். நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, அது உங்களோட விருப்பம் தான். அதை வந்து எப்படின்னா, எந்த மாதிரி சர்ச் பண்ணால் உங்களோட வீடியோ வந்து மக்களுக்கு போய் சேரும் அப்படின்றது மட்டும் நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணுங்கள்.
கேப் இருக்கிறப்பறம் நான் வந்து இது பண்ணிட்டேன், ஸ்பேஸ் அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு செகண்ட் வந்து தம்ப்நெயில். சரிங்களா, அந்த தம்ப்நெயில்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து அது ஓகே கொடுத்து உங்களோட மெமரியில் போகும். ஸோ அந்த மெமரியில் வந்து உங்களோட ஃபோட்டோ நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட மெமரியில் வந்து வச்சுட்டேன். அந்த மெமரியில் இருக்கிறத ஓகே பண்ணி உள்ள தம்ப்நெயிலில் வச்சுட்டேன். ஆல்ரெடி நான் தம்ப்நெயில் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதனால் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதுபோக வந்து கீழே வந்து ப்ளேலிஸ்ட். சரிங்களா, எந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து நம்ம வைக்க போகிறோன்றது அது கீழே வந்து 18 வயசுக்கு உட்பட்டவங்கன்ற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துருங்க. ஏன்னா உங்களோட கண்டென்ட் வந்து சின்ன பிள்ளைங்க கண்டென்ட்டாக இல்லை பெரிய பையன் கண்டென்ட்டான்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் வந்து டேக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேக் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டேக் கிளிக் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எந்தெந்த மாதிரிலாம் கொடுத்தா நம்மளோட வீடியோ வந்து சர்ச் ஆகும் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி அதில் நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. அந்த டேக் வந்து 15 தான் தர முடியும், அதுக்கு மேலே தர முடியாது. 500 லெட்டர் இருக்க மணி மட்டும் தான் தர முடியும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே தான் நீங்கள் டேக் தர முடியிருக்கும். அதுக்கு மேலே டேக் இருந்துச்சு அந்த டேக் வந்து கொஞ்சமாக நீங்கள் டெலிட் பண்ணிட்டு 500 கிட்ட வர மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு 467 லிட்டர் தான் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு டேக் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த கீழே டேட்டு இது டைம் இது எவ்வளோ லிட்டருன்றது கொடுத்துருப்பாங்க, நல்லா பாருங்கள். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்துருவேன் நான். ஓகே, இப்போ என்ட்ரி கொடுத்தோன்னே எனக்கு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ரெண்டாவது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக வந்து அந்த 500 வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்களோட வீடியோ எதை சம்மந்தமான வீடியோன்றதையும் நீங்கள் வச்சுக்கணும். உங்களுக்கு சப்டைட்டில் இருந்தால் சப்டைட்டில் கொடுத்துருங்க. இந்த ஸ்டாண்டர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காமன் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்னா உங்களோட வீடியோ வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த அலோ எம்பெடிங்கிறத டிக்கில் இருக்கும். அந்த ட்ரிக்கை நீங்கள் எடுத்து விட்ருங்க. டிக்கை எடுத்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது என்னென்னு. அதுக்கப்புறம் என்ன கேட்டகிரின்றதை சூஸ் பண்ணிடணும். அதுக்கடுத்து கீழே வந்து கமெண்ட்ஸ். அந்த கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்ஸ் மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியக்கூடாதா அப்படின்றத பார்க்குறக்காக தான் அந்த கமெண்ட்ஸு. நீங்கள் அதில் 3 செட்டிங்ஸில் ஏதாவது ஒரு செட்டிங்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டாப் கமெண்ட்ஸ் முன்னாடி வந்து நிற்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் வரும். கொடுத்துட்டு அந்த ப்ராசஸிங் கீழே முடிஞ்சோடனே கீழே நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெக்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸோ ஃபுல்லாத்தையும் ஒரு தடவை கரெக்டாக மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ராசஸிங் 0ன்னு முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட் இடத்துல என்ன வரும்னா கார்டு. சரிங்களா, வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும். எண்டு கார்டு இதுக்கு பேர். சரிங்களா, அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வரையும் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடு லோகோ 2 வீடியோ அப்படி மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மொதல் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே ரைட் சைடு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த ரைட் சைடு வந்ததில் அந்த 2லேயே வந்து உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் வீடியோ வேணான்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிளிக் பண்ணிட்டு வீடியோன்றதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதை நீங்கள் வச்சுக்கோங்க அந்த இடத்துல. இப்போ உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதை அந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா முன்னாடி பேஜில் வந்துடும். வந்தோடனே நீங்கள் வந்து அந்த பேஜ் வந்து சேவ் கொடுத்துருங்க. சரிங்களா, இது வந்து என்னென்னா வீடியோவோட எண்டிங்கில் உங்களோட பேஜை வந்து காட்டும். ஸோ அதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறவங்க அதனால் யூஸ் பண்ணிக்கிறவங்க அதை கிளிக் பண்ணாங்கன்னா அடுத்த வீடியோ யூஸ் ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ஐ பட்டன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐ பட்டன் என்னென்னா ஐ பட்டன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து மேலே வந்து ஐ பட்டன் சொல்லிட்டு வரும் பார்த்தீங்களா வீடியோ எண்டில், அந்த ஐ பட்டன் தான். அந்த ஐ பட்டனை வீடியோ கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு எந்த வீடியோ அந்த ஐ பட்டனில் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஐ பட்டன் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ப்ளே ஆகிற வீடியோவில் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுன்றதையும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் வச்சிட்டேன். ஸோ ரெண்டாவது வீடியோ வந்து கொஞ்சம் நடுவில் போய் வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல அந்த வீடியோ வேணுமோ நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வீடியோக்கு வந்து 3 நாள் வச்சுக்கலாம். ஸோ நான் மேக்ஸிமம் 3 தான் வைப்பேன் நான். ஸோ அந்த 3 நான் வச்சுட்டேன். இல்லைனா ப்ளேலிஸ்ட்டையும் நீங்கள் வைக்கணும் கூட வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் சேனல் வந்து வேறு ஒரு சேனல் வச்சிங்கன்னா அந்த சேனலையும் ப்ரொமோட் பண்ணணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 3 நீங்கள் எடிட் பண்ணிட்டு சேவ் கொடுக்குறேன் நான். இந்த மேலே வந்து ஐ பட்டன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒருத்தர காட்டுறாங்க பாருங்கள், ப்ரிவ்யூ காட்டுவாங்க. ஸோ ப்ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு ஓகே அப்படின்றத நீங்கள் சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு. மேக்ஸிமம் நீங்கள் வந்து அந்த ஐ பட்டன் வந்து நீங்கள் எடிட் பண்ணால் கூட எடிட் பண்ணிக்கலாம். சைடில் எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அவ்வளோதான், நீங்கள் ஓகே கொடுத்துட்டு இந்த பேஜையும் நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நார்மல் பேஜ் வரும். இந்த நார்மல் பேஜில் வந்து பப்ளிஷ். சரிங்களா, அந்த பப்ளிஷை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. பப்ளிஷ் கீழே வந்து ப்ரீமியம் சொல்லி ஒன்று இருக்கும். அது ப்ரீமியம் என்னென்னா வீடியோ அப்லோட் ஆகும்போதே டைமோட செட் பண்ணி ஓடிட்டுருக்கும். ஸோ லைவ் வீடியோன்ற மாதிரி அது ப்ரீமியம்ன்றது. நீங்கள் நார்மலாக வச்சுட்டு பப்ளிஷ் வச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஒரு லிங்க் வரும்.
உங்கள் வீடியோ பப்ளிஷ் ஆயிடுச்சு, இந்தாங்க அந்த லிங்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய இடத்துல நீங்கள் ஷேர் பண்ணி விடணும்னா அங்கனக்குள்ளே வச்சு ஷேர் பண்ணலாம். நீங்கள் இல்லைனா உங்களோட வாட்ஸ்அப்பில் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த இதை ஷேர் பண்ணிடுங்க. அவ்வளோதான், உங்களோட வீடியோ வந்து ஃப்ரண்ட் பேஜில் இந்த மணி வந்து நின்றோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுலேயே. சரிங்களா? வேறு ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் உங்களை சொல்கிறேன். நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.